அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து லெட்டர் ரைட் பண்றது. அதாவது லெட்டர் ரைட்டிங் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதே இது வந்து கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம எப்படி பண்றது. அதாவது ஆன்லைன்லேயே நீங்க டைப் பண்ற கண்டென்ட் வந்து லைவ்ல இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து நீங்க லெட்டர் ரைட் பண்ணி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது என்ன பண்றோம் அப்படிங்கிறது புரியும். நீங்களும் உங்க சிஸ்டத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதனால் அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ட்ரைவ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ட்ரைவ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதுலேருந்து எப்படி டாக்குமெண்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி வந்து லாகின்ல இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜிமெயிலில் இருக்கிறேன். ஸோ இப்போ முதல்ல நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும்னா drive.google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். drive.google.com. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன ஜிமெயில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஜிமெயிலோட ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ட்ரைவ் அப்படிங்கிறதுனா ஒன்றும் சிஸ்டத்தில் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் தனித்தனி டிரைவ்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் என்ன பண்ணுறோம், நம்ம தேவையான ஃபைல் ஸ்டோர் பண்ணிடுறோம். அதே மாதிரி இது ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 15 GB வரைக்கும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்போ 15 இப்போ நான் இது வரைக்கும் ஆல்ரெடி 43 MB யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்னென்ன அடிக்கடி ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், மை டிரைவில் முதல்ல போய்க்கோங்க. ஸோ அந்த மை டிரைவில் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி சில ஃபோல்டர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும், என்னுடைய ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டரை வந்து முதல்ல என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன செய்ய, ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இது லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறத முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் வந்து நீங்கள் வந்து மை ஃபோல்டர் அல்லது என்ன பண்ணலான்னா மை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க, முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே எனக்கு தேவையான ஃபைல்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போயிட்டு கூகுள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இன்னொரு ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த அன்டைடு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணாங்க, இதுக்கு ஒரு நேம் கொடுங்க. இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் டைப் பண்ண போகிறேன். ஸோ அப்போ லெட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நான் உள்ளே எங்கேயாவது ஒருத்தர் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், மேலே வந்து சேவிங். ஸோ அதே என்ன செஞ்சிடும், சேவ் ஆகிடும் ட்ரைவில். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம மை டாக்குமெண்ட் வச்சுருக்கோம், உள்ள அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், உள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே லோட் ஆகிடும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே என்ன செஞ்சிடறோம், ஒரு டாக்குமெண்ட் வந்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து லெட்டர் உள்ளே போயாச்சு. ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி நான் அப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் வந்து வந்துட்டேன். இப்போ இந்த என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன், நான் வந்து drive.google.com அப்படின்னு சொல்லி முதல்ல டைப் பண்ணுங்க. சொல்லிட்டு இதில் நிறைய மை டிரைவ்னு சொல்லிப்போம். மை டிரைவில் போகும். அதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம மை டாக்குமெண்ட் சொல்லியா அதை டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில் லெட்டர் டேரெக்டாக என்ன செய்யணும், நம்ம கிளிக் பண்ணோம் அந்த ஃபைலுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி கூகுள் ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து லெட்டர் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதே வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து லெட்டர் டைப் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் வேர்டில், அதே சேம் மெத்தட் தான். ஸோ இங்கே வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 12, 13
11லேருந்து ஒரு 13 வரைக்கும் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்னாச்சு, ஃபாண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணலாம். இது மேலே இருக்கும். இப்போ ஹெட்டிங் கொடுக்குறதா இருந்தால் இங்கே வந்து ஹெட்னு சொல்லியிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் டைப் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோலன் கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும்போது ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு என்டர், அகெயின் டேபு, இன்னொரு டேப் கொடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து நிற்கும். இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு கமா கொடுத்துட்டு ஒரு என்டர், டேபு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லெட்டரை டைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கூகுள் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு. ஸோ இப்போ நான் வந்து லெட்டர் வந்து நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு என்டர், கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுன்னா இங்கே வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டு ஒரு என்டர். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் போடுவோம். ஸோ சப்ஜெக்ட் போடுறதுக்கு என்ன செய்யணும், சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் போடுறதுக்கு இன்செட்டில் போயிட்டு இதிலே டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டேபிள் யூஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அப்போ நான் ஒரு 3x2 இருக்கிற மாதிரி இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சு பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே என்ன செய்யும், இந்த மாதிரி டேபிள் ஒன்று வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு என்ன செய்யுங்க, சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். இதில் சப்ஜெக்ட் டைப் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு கோலன் போடுறோம், கொஞ்சம் ஸ்பேஸ் டைப் பண்ண விடணும், இல்லாட்டி ஹேண்ட் சிம்பிள் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும், டைப் பண்ணணும். சரியா. ஸோ டைப் பண்ணுங்கள். சாம்பிளுக்கு நான் சும்மா ஒரு கண்டென்ட் டைப் பண்ணுறேன். ஓகே. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதை சென்டர் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ நீங்கள் டேபிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சரி, இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நீங்கள் பொதுவாக இதை வேர்டை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் அப்படின்னா, முதல்ல ஃபைலில் போனீங்கன்னா அதில் பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேஜ் செட்டப்பில் போயிட்டு நீங்கள் முதல்ல என்ன பேப்பர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், ஸோ அதை வந்து நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். இங்கே அப்ளை டு ஹோல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து என்ன இருக்குன்னா, பேப்பர் சைஸ்ன்னு இருக்கும், A4 A3. ஸோ என்ன டைப் யூஸ் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மார்ஜின் ஏதாவது செட் பண்ணணுன்னா டாப்பில் எவ்வளோ இன்ச்சஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ இதை கண்டிப்பாக முதல்ல கொடுத்துட்டு தான் நீங்கள் டைப் பண்ணவே ஆரம்பிக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம லெட்டரை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இதில் வந்து என்ன செய்யணும் பாருங்கள், கோலன் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா தான் அந்த இஷ்யூ வராது, அந்த ஹேண்ட் சிம்பிள் வராது. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், புல்லட் பாயிண்ட் போடணுன்னா இங்கே வந்து என்ன செய்யணும், நம்பர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லலாம் இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதில் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ இவ்வளோ தாங்க, லெட்டர் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இன்கேஸ் வந்து இது கீழே வந்து எனக்கு ஒரு பார்டர் மாதிரி வேணும் அப்படின்னா, இது கீழே வந்து இன்னொரு ரோ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, இதிலே பார்த்தீங்கன்னா இந்த இது பக்கத்தில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே ஒரு ரோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு ஸ்டார் பண்ணணும், இல்லை இதை எதாவது மெர்ஜ் பண்ணணும்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து மெர்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், மெர்ஜ் ஆகிடும். சென்டர் பண்ணுறதா இருந்தால் இதில் போய் சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லெட்டர் டைப் பண்ணதுக்கு நம்ம வந்து என்ன செய்யறோம், பேலன்ஸ் கண்டென்ட்டாக நம்ம சும்மா சாம்பிளுக்கு சில கண்டென்ட்ஸை நான் அதில் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க, பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி சும்மா சாம்பிளுக்கு சில கண்டென்ட் டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லைன் ஸ்பேஸிங் வேணும், ஸோ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பேராகிராஃப் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் 1.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து லைன் ஸ்பேஸிங் கிடைக்கும். ஒரு பேஜ் ஃபுல்லாக கொண்டு வரணும்னா அந்த லைன் ஸ்பேஸிங்கை என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு டேப் கொடுத்தோன்னா கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் அலைன்மெண்ட் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம இது லெட்டர் டைப் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இந்த சைடு டேட்டு பிளேஸ்ன்னு போடுவோம், இந்த பக்கம் வந்து யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி இல்லை யூஎஸ் யார் இப்படிக்குன்னு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டென்ட்டை இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் டேபிள் இதே சேம் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேபிளை நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து நான் ஒரு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல என்ன செய்கிறேன், டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல தேங்க்யூ இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் போடுவோம், இல்லைனா பிளாங்காக விடலாம்னு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து யூஎஸ்
யார் ஃபெய்த்ஃபுல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்டர் பண்ண வந்து இதை சென்டர் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல டேப் கொடுக்கலாம், அல்லது இந்த ப்ளஸ்ங்கிற சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ப்ளேஸு இந்த இடத்துல பிளாங்காக விட்டுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ லெட்ரு டைப் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிளை நீங்கள் வந்து மறைய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த டேபிள் வரக்கூடாது. ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதிலே வந்து உங்களுக்கு அந்த பார்டர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபுல்லாக அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் விட்த் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதேமாரி பார்டர் டேஷ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ பார்டர் விட்த்தில் போயிட்டு நீங்கள் வந்து 0 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த பார்டர் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஹைட் ஆகிடும். ஓகேவா? டேபிள் இருக்கும், பட் என்னச்சு உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இதே மாதிரி இதிலே நீங்கள் வைக்கணும்னா அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே போய்ட்டு என்ன செய்யுங்க, 0 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், அந்த பார்டர் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சாம்பிளுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணுறது எப்படின்னு நான் கூகுள் டாக்குமெண்ட்ஸில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் இன்னொரு பேராகிராஃபை காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ லெட்டர் வந்து ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சிட்டோம், நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னா, நேராக ஃபைலில் போய்க்கோங்க. ஃபைல் போயிட்டீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்காக அனுப்பினா நீங்கள் அனுப்பிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா சேவ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிற கண்டென்ட் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். வச்சுக்கணுங்க. அகெயின் நான் பிரிண்ட் கொடுக்குறேன். கோடிங் ப்ரிவ்யூ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த பேஜ் வேணும், 2 பேஜஸ் காட்டுது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து ஒரு பேஜ் தான் வேணும்னா இங்கே 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பேஜ் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும், அப்படியே பிடிஎஃபாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், சேவ் ஆகிடும். அல்லது டேரெக்டாக பிரிண்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரிண்டரை கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க ஒரு டாக்குமெண்ட்ஸில் இது அப்படியே சேவ் ஆகிடும். நீங்கள் திருப்பி ஃபைலில் போய் சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானாகவே சேவ் ஆகிடும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸாக கூகுள் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டிரைவை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். தேங்க்யூ.